நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தோஸ்தல நடந்துட்டேன். சரி வாங்க வண்டியை தள்ளுங்கடி. எங்க போனாலும் உன விட மாட்டேன்டி. ஜா புடிச்சு கொடி. டேய் மலக்காமத்த விட்டு ஏறிறண்டி. ஏய் ஐயோ வந்துட்டாளா இவ வேற யாய் போய் என்கிட்ட தவறு வர வழியே இல்லை. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அந்த ஃபயர்ல வந்துகிட்டு இருக்கேன். ஒழுங்கா தள்ளு அத்த கிளவி, இல்லைன்னா போயிடுவேன். மன்னிச்சிரு அத்த கிளவி. சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. அடி எதுக்கு எடுக்கலாம்? இல்லை தம்பி, நாங்கள் தனியாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம். எங்கேயாவது போட்டு வண்டியை போட்டு அது மேலே வீழ்ந்து கிடந்திருப்போம். நல்ல வேலை நீங்கள் வந்து காப்பாற்றுனீங்க. அடி அதெல்லாம் உங்க கிட்ட பெரிய ஆளு, சின்ன பிள்ளைக்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஆமாம், அவள் இருக்கிறனால தான் அப்படி சொன்னேன் தம்பி. சரி சரி, நீங்கள் பார்த்து போங்க. வாங்க வீட்டில் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இல்லை ஆண்டி, அது ஒன்றும் வேணாம். பா ஏன்பா, சொந்தத்தில் ஒன்றுக்குள்ளே ஒன்று நீங்கள் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போனால் என்ன? வீட்டில் எதனா சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வீட்டில் யாருக்குப்பா தெரிய போகுது? அப்படிலாம் இல்லைக்கா. அப்புறம் என்ன, வாங்க. சரி வாங்க தம்பி வாங்க. ஏட்டி தேவி, தேவி, சோனி, ஏட்டி இருக்கீங்களா? வாங்கடி வெளியே. அக்கா லீவு நாள் அதுவுமா, பிள்ளைங்க ஏதோ தூங்கிட்டு இருக்க போதுங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நீங்களே போயிட்டு வாங்க உள்ளார. இருமுட்டி வருவாளுங்க. ஆண்டி, நீங்க எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போறேன் ஆண்டி, இன்னொரு நாள் வரேன். அட என்ன தம்பி, நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சாப்பிடாம போகிறேன்றீங்க. வெயிட் பண்ணுங்க. என்னம்மா கத்திக்கிட்டே இருக்க? ஐயோ தேவி வேற பாத்துட்டாலே, பார்த்தா கோவப்படுவாளே. ஏட்டி வண்டி அடி, யார் வந்திருக்கா பாரு. ஏன் யார் வந்திருக்கா? ஏட்டி உங்கள் அக்கா வாக்கப்பட்ட வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. யார் வந்திருக்காருன்னு கேட்குறா? அவங்க குடும்ப லட்சணம் தான் அப்பவே தெரியுமே. எதுக்கு இங்க வந்திருக்காங்களா? ஏட்டி மாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடி? வீடு தேடி வந்திருக்காங்க, இப்படி அசிக்கப்படுத்துற? அம்மா, நீ வேணா நடந்த எல்லாத்தையும் மறக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் இவங்க குடும்பம் தானே. இவங்க குடும்பத்தை என்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். என்ன பற்றி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாயை அடக்க மாட்டேறியா நீனு? என்ன ஏமா அடிச்ச? ஒழுங்கா போயிட்டு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. நீ தான் கொடுக்குற. நம்ம பேசிக்கிட்டு இருக்க நீனு. துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு. அதே குடும்பத்தில் இருந்து ஒருத்தவ தானே நம்ம அக்காவை அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ என்ன, அந்த மனுஷன் தப்பானவரா? ஏதோ அந்த பையன் தப்பு பண்ணதுக்காக மொத்த குடும்பத்தையும் நீ பழி போடுற. இதெல்லாம் தப்பு. முதல்ல எந்த விஷயம்னாலும் யோசித்து முடிவெடுக்கணும். அதெல்லாம் எங்கே ஒன்றால முடியும்? கோவம் வந்துட்டா தானே ஆடுவியே. போயிட்டு ஒழுங்கா காஃபி போட்டு எடுத்துருவா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ போட்டு வரேன். தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காஃபி தான் போட்டு எடுத்துகிட்டு வருவா. பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி, சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது. ஆண்டி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆண்டி. தேவி என்னோட கிளாஸ்மேட் தான், அவளை பற்றி எனக்கும் தெரியும். மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க தம்பி. அதெல்லாம் இல்லைக்கா. கேக்கா, இந்த பையன் எவ்வளோ அன்பா, எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ பொறுமையாக இருக்காரு பாருக்கா. பேசாமல் நம்ம தேவிக்கு இவரை பேசினா என்ன? ஏடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? வெறும் நாய் வெக்குனுச்சான், தெக்கட்ட போய் பக்குனுச்சான். அந்த கதையெல்லாம் இருக்கு. நீனு நம்மளே விடுக்கிறதுக்கு ஊடு பொங்கறதுக்கு அரிசி இல்லாமல் சாப்பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் கல்யாணம் ஒன்று தான் கேடு. அதுவும் அந்த பெரிய வீட்டில் நம்ம சமாதானம் பண்ண அளவுக்கு இது இருக்கா நம்மக்கிட்ட? அக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா. அப்படியே வை. இவனை பார்த்தாலே தேவிக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்க போலடி. எப்பயும் தேவி இந்த மாதிரி இருக்க மாட்டா. படுக்குன்னு பேசிடுவாள் தவிர மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதை முதல்ல என்னன்னு கண்டுபிடிப்போம். இருந்தாலும் இருக்கும்க்கா. சரி என்னன்னு கண்டுபிடிப்போம். ஆமாட்டி,
தம்பி வாங்க உள்ள வாங்க, அங்கே வந்து உட்காருங்க. சரிங்க ஆண்டி. மா இந்த காஃபி கொடு. ஏன் நீ கொடுத்த குறைஞ்சிருவே என்ன? போய் கொடுடி. நல்லா இந்தா எடுத்துக்கோ. தேங்க்ஸ் தேவி. தேவி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏதோ ஒன்று என்னை பார்க்க, யாரோ போல என்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க. நானா நானு, நானா நானு, நானா நானு, நானா பெண்ணே உந்தன் நாமகத்தை நெஞ்சில் சேர்த்து வைப்பேனே, என்னை பிரிந்து போகையிலே என்னை இங்கு துளைத்தேனே. ஏடி பாத்தியாட்டி அங்க இவன் எதுவும் பேசுறான், அந்த புள்ள மூஞ்சியே சுழிச்சு போச்சு. அக்கா ஆமாக்கா, இதுங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ இருக்குது, என்னன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். சரி முட்டி. தம்பி காப்பி குடிங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, மூஞ்சி மாறி போச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இங்க பாருங்க இப்ப. நல்லா சமாளிக்கிறீ அந்த தம்பி. ஆமாக்கா, இவ வாய் அடங்க மாட்டா போலையே. நம்மளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, வீடு. ஹாத்தி, இவ எதுக்கு இங்க வரா? இவளுக்கும் மயிலுக்கும் ஆகாதே. மயிலை பார்த்தா வேற டென்ஷன் ஆவாளே. என்ன நடக்க போதோ தெரியல. என்னம்மா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க போல. யார் இந்த தம்பி? பார்க்க கோட்டு சுட்டுலாம் போட்டு அம்சமா இருக்காப்ல. யார் அது? இவளா? இவளா? என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் இப்படி முறைச்சிக்கிறாங்க? இவளுக்கு மட்டும்தான் அலட்ட தெரியுமா? எனக்கு அலட்ட தெரியும்டி. ஆனாலும் ரொம்ப தான் அலட்டிக்கிறாங்கப்பா. அக்கா இவ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காளா? கேட்டி, பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் தான் நம்ம இருக்கோம், வந்து பார்க்க மாட்டாங்களா? கடவுளே கடவுளே, வந்த உடனே முறைக்கிறா பாருக்கா. கேட்டி, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பிரச்சனை? அப்படி என்ன பூர்வஜன்மா இப்போ பிரச்சனையா இல்லை என்னன்னு ஒன்றும் தெரியல. ரெண்டு பேரும் பார்த்தா முறைச்சிக்கிட்டு கிடக்குறீங்க. சரி விடுங்க, எதுக்கு வந்தான்னு கேட்போம். எதுக்கு வந்திருப்பா? அப்படியே நோட்டா கூட வந்திருப்பா. சரி சரி விட்டுடி. என்ன அலமையில என்ன மேடம் என்ன இங்க வந்திருக்காங்க? ஏன் நான் வரக்கூடாதா? என் அக்கா வீட்டுக்கு நான் எப்போ வேணா வருவேன். அதை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அக்கா வீடு தான் இது. ஏன் வீட்டுடி? உன் அக்கா அதுல இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? என் அக்கா பார்க்க வந்தேன். ஐயோ, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போலையே. நடக்கட்டும் நடக்கட்டும். அப்புறம் அலமையில ஐயோ தள்ளுடி. ஏடி, எண்ணெயை இடிச்சிட்டு அடி கொடுத்துட்டு போறியா? உனக்கு இருக்குடி. ஐயோ என்னடி ஆச்சு ராசாத்தி? ஏன் இப்படி கோவமா இருக்க? உன் அம்மா எத்தனை உன்னை சொல்லிவிட்டாளா? இப்படிலாம் கோவமா இருக்காதடி தங்கம். இங்க வேற என்ன லூசு மாரி உளறிட்டு இருக்கு. இப்படிலாம் கோவப்படக்கூடாது. அப்புறம் போற வீட்டுல என்னென்னலாம் நடக்குமோ அதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா நிம்மதியா இருக்க முடியாதுடி தங்கம். என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கு லூசு. சரியா? அம்மா சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதனால எப்பயும் கேட்டுக்கணும். கோவத்தெல்லாம் குறைச்சிக்கோ. சரி ஆண்டி. என்ன ஆச்சுமா? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டி. சரி சரி பார்த்துக்கோ, நான் அப்புறம் வரேன். உனக்கு எதனா டென்ஷன் ஆகி கோவமா இருந்துச்சுன்னா ஆண்டி வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு. நீ எப்போ வேணா அங்கே வரலாம். சரியா? நான் என் அம்மா வீட்டுக்கு வரப்போறேன். லூசு இங்கேயே லூசு மாரி பேசுது. 2 நிமிஷமே உன் பேச்சு தாங்க முடியல. இதில் உன் வீட்டுக்கு வேற வந்து கேட்கணுமா? ஓ என்னடா என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? அவ்வளோ மன கஷ்டமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. வரேன்னு சொன்னாதான் அப்படி சொன்னேன். அப்படியா? வாட தங்கம், எப்போ வேணா வீட்டுக்கு வரணும். சரியா? என் மாமன் ரொம்ப டீசெண்டான பையன். ஐயோ, இவ அவன் மகாபுராணத்தை பாடினானா பாடிக்கிட்டே இருப்பாளே. இவளை முதல்ல கிளப்புவோம். ஏங்க வாங்க.
செல்ல அலமேலு. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. நாங்கள் பேசிட்டு அப்புறம் கூப்பிட்றோம். ஈவினிங் பேசலாமே. அப்படியா? சரி சரி, நான் வரேன். ம். என்ன அலமேலு, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சரிங்க, போயிட்டு வாங்க. மனசில் இருந்தால் தானடி வரும் அது. உன்னை கேட்டாங்களடி குசும் பிடிச்சவள, சும்மா இருடி. நீ வரேன் அலமேலு. ஆ. ம். தம்பி, காஃபி போதுமா? வேற எதனா வேணுமா? இல்லைங்காட்டி போதும். கொடுப்பா. தேங்க்ஸ்க்கா. என்ன இது, கவனிப்பெல்லாம் பலமா இருக்குது. ஒருவேளை அந்த தேவி பொண்ணுக்கு இந்த பையனை தான் கட்டி வைக்கலான்னு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருப்பாரு போல. அதனால தான் அந்த பொண்ணு இவ்வளோ கோவமா இருக்கா. என்னன்னு ஒன்றும் புரியலையே. இதை தள்ளி போடக்கூடாது. முதல்ல நம்ம பையனை அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர சொல்லணும், ஹெல்ப் பண்ண சொல்லணும், அவங்க மனசுல இடத்த பிடிக்க சொல்லணும். அப்படின்னா தான் அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் போல இருக்கே. சரி சரி, பிளான போடுவோம். இப்படியே எதுவும் பண்ணாம நேரத்தை கடத்தினா பொண்ணு வேற அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவான் தானே மேலே. சரி சரி, அவன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் காஃபிக்கு. காஃபி நாங்கள் எங்கப்பா போட்டோம்? தேவி தானே போட்டா, அவளுக்கே சொல்லிடு. சொன்னா மட்டும் சிரிச்சிட போறேன். மூஞ்சி சுடுக்கிட்டு முறைக்க தான் போறேன். அதுக்கு எதுக்கு? பரவாயில்லக்கா, தேவிக்கு தான் சொல்லிட்டேன். ஏக்கா பாத்தியாக்கா, அது தயங்குது. அப்போ இதுங்களுக்குள்ள ஏதோ இருக்குக்கா. ஏட்டி ஆமாட்டி, அதை கண்டுபிடிக்கிறோம். ம். சரி வரேங்க ஆண்டி. அக்கா வரேன். ம். சரிப்பா, கண்டிப்பாக வாங்க இன்னொரு நாள் சாப்பிட. சரிங்க ஆண்டி. சரி தேவி, சொல்லுடி. அதான் நீ சொல்லிட்டுல, அப்புறம் என்ன? வாயி இவளுக்கு போ. சரி வரேன் தேவி. இங்க எதுக்கு வரான்னு தெரியலையே. அவனை இன்னொரு நாள் பேசி திட்டி விடணும் நல்லா, அப்பதான் வீட்டுக்கு வராம இருப்பான். அக்கா பாத்தியாக்கா? ஏட்டி என்னடி இது? சொல்றத கேளு. இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிரு தேவிக்கு. அம்மா தாயே, 2 பேர் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம பேசாம தப்பான முடிவு எதுவும் எடுத்துருக்க கூடாது. இப்போ பேசிக்கலாம் இன்னொரு நாள். என்னமோக்கா? சரி நானும் வரேன்க்கா. அங்கே என் மாமியா கிளம்பி என்னத்தை அலப்பறை பண்ண போதோ தெரியல. சரி சரிடி, பார்த்துப்போம். சரிக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி கொஞ்ச நேரம் இந்த வீட்டுக்கு போனா இவ்வளவு நடக்குது. இந்த பையன் யாரா இருப்பா? ஒருவேளை அவன் மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளையா இருப்பானா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவன் நமக்கு பிறந்தது பிளான் எல்லாம் போடுது, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. அந்த பொண்ணு வேணும்னு சொன்னதுனால தானே வாடகைக்கிட எதுவும் கேட்காம அவனுங்களை அங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்றான்னு ஒண்ணும் புரியலையே. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினே என யார் வெல்லுவா? என்ன அந்த குடிக்கார பையன் சவுண்டு கேக்குது? என யார் வெல்லுவா? எனக்கு பிறந்த அந்த குடியார பையன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.